வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணிமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போரை வந்து நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தி வச்சேன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார். இதற்கு வந்து நம்மளுடைய இந்திய அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்துச்சு. மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இரு நாடுகளிடையே நடந்த போர் வந்து நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி மீண்டும் இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த ட்ரம்பினுடைய இந்த கருத்து மீண்டும் பேசுபொருள் ஆகியிருக்கு. இந்த காணொலியில் முழுக்க நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ வீடியோக்குள் போகலாம் வாங்க. கனடாவில் நடந்த G7 மாநாட்டிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மோடிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த உரையாடலில் வந்து மோடி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் வந்து பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்று தான் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியும், அமெரிக்காவுடனான வர்த்தக நோக்கங்களுக்காகவோ அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்காகவோ இந்த போர் வந்து நிறுத்தப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கிற இந்த போரை நிறுத்துவதற்கு எந்த நாட்டினுடைய தலையீடையும் வந்து இந்தியா அனுமதிக்காதுன்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இந்த உரையாடலை இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அறிக்கையாக வந்து ஹிந்தியில் வந்து செய்தியை வந்து நியூஸ் வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த உரையாடலுக்கு இந்த அறிக்கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே வந்து போர் நிறுத்துவதற்கு காரணம் வந்து நான் தான், அதாவது இரு நாடுகளுக்கு இடையே வந்து பேசி போர் நிறுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து மீண்டும் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தில் அதேமாதிரி இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி வந்து ஒரு அற்புதமான மனிதர், அதேமாரி இந்த இந்தியாவுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் இடையே வந்து வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லியும், பாகிஸ்தானை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி அவருடைய கருத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பார். ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சித்து இருக்குது. அப்படி என்ன விமர்சித்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஒரு வெளிநாட்டு தலைவர் சர்வதேச பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏன் வந்து முதல்ல வந்து அறிவிக்கணும், அதுமாரி கேள்வி கேட்டிருக்காரு இவர் மாணிக்கம் தாகூர். அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, வெளியுறவுத்துறை தகவல்களை வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து எப்படி வந்து ஹிந்தியில் வந்து அறிக்கையை வந்து வெளியிடலாம் சொல்லி இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காரு. மக்களே, ட்ரம்பினுடைய இந்த கருத்து வந்து முக்கியமாக இந்தியாவில் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. மத்திய அரசு ட்ரம்பினுடைய கருத்தை வந்து மறுத்துக்கிட்டு வர நிலையில் ட்ரம்ப் மீண்டும் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போருக்கு நான் தான் காரணம், இந்த இரு நாடுகளுக்கு இடையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நான் தான் நிறுத்தி வச்சேன்னு சொல்லி பேசிக்கிட்டே வருது. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற காணொலி வந்து நம்மளுடைய சேனலில் உடனுக்குடனே போட்டுன்னு வரும். அதனால் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.